வெல்கம் பேக் டு சினிவர்ஸ் தமிழ் காய்ஸ். இன்னைக்கு நம்ம த ஹவுஸ் மேட் அந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது 2025 ரிலீஸ் ஆன ஒரு படம். பட் இப்போ அவைலபிளாக இருக்குது ஓடிடியில். இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஹாலிவுட் மூவின்னு சொல்லுவேன். இதோட டேரக்டர் பார்த்திங்கன்னா பால் ஃபேக், ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீடா மெக்ஃபேடன், அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா லயன் கேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அசோசியேஷன் வித் ஹிட் அண்ட் பிக்சர்ஸ் அண்ட் பிரெட்டி டேஞ்சரஸ் பிக்சர்ஸ். இதோட லீடு ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா சிட்னி ஸ்வினி, அமாண்டா செஃப்ரெட் அண்ட் பிராண்டன் ஸ்கில்லர் இவங்களாம் வந்து லீட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அவைலபிள் ஓடிடியில் வந்து இருக்குது. முக்கியமாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் இருக்குது, அண்ட் ஆப்பிள் டிவி ஸ்டோரில் இருக்குது, அண்ட் புக் மை ஷோலையும் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஆடியோ லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா எல்லா இந்தியன் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்குது, அண்ட் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மராத்தி, ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் இந்த லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட பேசிக் ப்ளாட் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாட்டு. அதாவது வந்து ஒரு பொண்ணு வந்து ஹவுஸ்மெய்டாக வந்து வேலை வந்து தேடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அது என்னென்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து ஹவுஸ்மெய்டாக வந்து இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க. அவங்க ஒரு வசதியான வீட்டில் வந்து இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க, நான் ஹவுஸ்மெய்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ்மெய்டாக அந்த வீட்டு ஓனர் அம்மா இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களும் இந்த பொண்ணுக்கு வந்து வேலை வந்து கொடுத்துட்றாங்க இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு. ஸோ அவங்க வீட்டிலே வந்து இந்த பொண்ணை வந்து தங்க வைக்கிறாங்க. தங்க வச்ச அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ப்ளாட்டு. ரொம்ப ஒரு வேறு லெவலில் ஒரு ஸ்டோரி, பயங்கரமாக இருக்கும். படத்தை பாருங்கள், டைம் பார்த்து தெரியாது. 1 hour and 40 minutes நினைக்கிற படம், மேபி 2 hour கூட இருக்கலாம். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா என்ன பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ப்ளாட் ட்விஸ்ட்லாம் இருக்கும். அண்டு ரொம்பவே ஓரளவுக்கு த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க, இது ஒரு பாசிட்டிவ். அண்ட் எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து டாப் நாச்சாக இருக்கும், வேறு லெவலு. நீங்கள் அடுத்த ட்விஸ்ட்டு வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு படத்தில் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட நெகட்டிவ்ஸ்னு வந்து சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. ஒரு சில சீன்ஸ் வந்து இன்டிமேட் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். மோஸ்ட்லி பேரண்ட்ஸோடு பார்க்காதீங்க, குழந்தைங்களோடும் பார்க்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். பார்த்தா சரிப்படி தான். அண்டு இது ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு எனக்கு. அண்ட் ஒரு சில இடத்துல வந்து படம் லைட்டாக லேக் ஆகும், ஆனால் அந்தளவுக்கு தெரியாது. இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்டு அதர் நெகட்டிவ் எதுவும் இல்லை அந்தளவுக்கு. ஓவரால் தாட் அபவுட் திஸ் மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு அண்டர் ரேட்டட் மூவின்னு தான் சொல்லுவேன். ஹாலிவுட்டில் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நானே எதிர்பார்க்கல. திடீர்னு இந்த படம் பார்க்காம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ட்ரைலர் பார்த்துருந்தேன், பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, லீடிங் ஆக்டர்ஸ்லாம் வேறு நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் வேறு லெவல் படம். ஐயோ, மறக்காமல் நீங்கள் வந்து இந்த படத்தை பாருங்கள். இது என்னோடய சஜஷன். அண்ட் யா, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ஸில் வந்து சந்திக்கலாம். அண்டில் தென், குட் பை, குட் லக், சியர்ஸ்.